chapter 10 verse 2. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். ஆவியானவர் பேசுவீராக, ஆவியானவர் கிரியை செய்வீராக. இந்த வார்த்தைகள் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருக்கட்டும், ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஒவ்வொரு உள்ளங்களும் தேற்றப்படட்டும் அப்பா, வார்த்தையினால் போஷிக்கப்படட்டும். ஆவியானவரே, உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த சண்டே ஸ்கூல் பின்னாடி எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க தம்பி ரமேஷ்? 5 பேரா? எல்லாத்தையும் இப்படி முன்னாடி வந்து உட்கார சொல்லுங்க. சண்டே ஸ்கூல் டீச்சரையும் வந்து உட்கார சொல்லுங்க. செய்தி கேட்கட்டும், அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமேன். ரைட். இப்போ கவனிங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? தம்முடைய ஜனங்களை ஊழியம் செய்ய அனுப்புகிறார். ரைட். இந்த செய்திக்கு தலைப்பு என்னன்னா, அறுப்பு மிகுதி என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம். என்னதுங்க? சொல்லுங்க எல்லாரும். அறுப்பு மிகுதி அப்படின்ற தலைப்பில் கேட்க போகிறோம். அது இப்படியும் சொல்லலாம், the need of this hour, இந்த நேரத்தினுடைய தேவை என்ன அப்படின்னு சொல்லலாம். அல்லது மிஷன் அர்ஜென்ட் மிஷன், உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு வேலை என்று சொல்லலாம். துரிதமாய் செய்யப்பட வேண்டிய ஒரு வேலை, காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டிய ஒரு வேலை. பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், என்னவென்றால் அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்காக எஜமான் ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அறுவடை மிகுதி. ஆகவே அந்த அறுவடையை அறுக்கும்படியாக ஆண்டவர் ஆட்களை அனுப்ப விரும்புகிறார். 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் தம்முடைய லூக்கா 9:1-2 படிங்க. அவர் தம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும், அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும், பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு சில அதிகாரங்களை கொடுத்து அவர்களை என்ன செய்றாருங்க? சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி அவர்களை அனுப்பினார். அல்லேலூயா. 12 பேரை அனுப்பினார். அதுக்கு அடுத்த அதிகாரத்துல 10ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம், 1வது வசனத்துல, இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேலை என்ன? அனுப்புகிற வேலை. அல்லேலூயா. எதற்காக அனுப்புகிறார்? with a purpose, with a mission. amen. with a great task. ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக, ஒரு பெரிய ஊழியத்தை செய்யும்படியாக அவர்களை அனுப்பினார். எதற்காக அனுப்பினார்? ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாக அனுப்பினார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் வாழ்ந்த நாட்களில் ஜனத்தொகை உலகத்துல கம்மியா இருந்துச்சு. இன்னைக்கு 2000 வருடங்களுக்கு பிற்பாடு ஜனத்தொகை உலகத்துல பெருகி இருக்கிறது. அப்பவே ஆண்டவர் சொன்னாரு அறுப்பு மிகுதி அப்படின்னாரு. இப்போ அதை விட என்ன இருக்குதுங்க?
அறுப்பு பல மடங்கு அதிகமாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. என்ன அறுப்பு? ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டும். இந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது ஆண்டவருடைய இருதய துடிப்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். இட்ஸ் a right time for harvest. குறித்த நேரத்தில் அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை செய்யாவிட்டால் ஆத்துமாக்கள் மடிந்து போவார்கள். ஆகவே தேவ பிள்ளையே, ஆண்டவர் 70 பேரை தேர்ந்தெடுத்து சீஷர்களை அனுப்பினதோடு நின்று விடாமல் மீண்டும் மீண்டும் ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்றாருங்க? அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, அதாவது மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய கமிஷன் கொடுக்கிறார், ஒரு பெரிய கட்டளை கொடுக்கிறார். என்னவென்று சொன்னால், நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். Go into all the world and preach the gospel and reap the harvest. This is the commission of God. ஆண்டவருடைய கட்டளை என்னவென்றால், நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். குறித்த நேரத்தில் அறுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய பகுதிகளிலே இன்னும் சற்று சில நாட்கள்ல என்ன செய்ய போறாங்க? வாய்க்கால்ல, ஆற்றுல எல்லாம் தண்ணி விட போறாங்க. அப்படி வாய்க்கால் எல்லாம் தண்ணீர் வரும் பொழுது இப்போ தரிசு நிலங்களாய் கிடக்கிற நிலங்கள் எல்லாம் என்னவா மாறும்? விளை நிலங்களாக, பயிர் நிலங்களாக மாறும். ஒரு 3-4 மாதத்துல பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் நெற்பயிர்கள் விளைந்து அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கும். அந்த நாட்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் மிஷின்ஸா ஓடிட்டு இருக்கும். டிராக்டர் மாதிரி பெரிய பெரிய நெல் அறுக்கிற இயந்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். உலக பிரகாரமான விளைச்சலை அறுக்கிறதுக்கு மிஷின்ஸ் வந்துருச்சு. ஆனா ஆத்துமாக்களை அறுவடை செய்ய நீங்களும் நானும் தான் போகணும். எந்த மிஷினும் இல்ல. அல்லேலூயா. எந்த டீசல்ல ஓடுற மிஷினும் இல்ல. எல்லாம் நீங்களும் நானும். ஆமா, உன்னை போரடிக்கிற கருவியாக்குவேன் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் தான் அந்த மிஷனாக செயல்படணும். ஆங்காங்கு அந்த அந்த விளை நிலங்கள் எல்லாம் நெற்பயிர் விளைந்திருக்கும் பொழுது அதான் கரெக்ட் நேரத்தில் அறுக்கலன்னு என்ன ஆகும் சொல்லுங்க? அப்படியே அதை அந்த ஓனர்ஸ் எல்லாம் மெத்தனை போக்கா விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும்? பட்ட பிரயாசம் எல்லாம் வீணா போயிடும். அந்த நெற்கதிர்கள் என்ன செய்யும்? அப்படியே சாஞ்சு மண்ணில் விழுந்து அது ஒண்ணுமில்லாம போயிடும், பிரயோஜனம் இல்லாம போயிடும். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில சிந்தின ரத்தம் வீணாய் போகக்கூடாதுன்னு சொன்னா. ஆமென். அவர் 6 மணி நேரம் சிலுவையில தொங்கின அந்த பாடுகள் வீணாய் போகக்கூடாது. அவர் பட்ட அடிகள் ஒன்று குறைய 40 அடிகள், அப்படி என்றால் 39 அடிகள் அவர் பட்டார் என்று சொன்னால் அது வீணாய் போகக்கூடாது. கண்ணீர் வீணாய் போகக்கூடாது. அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் கூட வீணாய் போகக்கூடாது. அந்த ரத்தம் ஜனங்களை ரட்சிக்க வேண்டுமானால் நீங்களும் நான் என்ன செய்யணுங்க? அறுவடைக்கு செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எல்லார் மேலும் விழுந்த கடமையாய் இருக்கிறது. ஆமென். எல்லார் மேலும் விழுந்த கடமை. இயேசு கிறிஸ்துவே அறுவடை அறுத்திருக்கலாம் இல்ல? ஆனா அவர் என்ன செய்றார்? 12 பேரை தேர்ந்தெடுத்து அவரை ட்ரெயின் பண்ணி அவங்க கையில வல்லமைகளை கொடுத்து அனுப்புகிறார். 12 பேரோட விட்டிருக்கலாம் இல்ல? அவர் 70 பேரை நியமித்து அனுப்புகிறார். 70 பேரோட விட்டிருக்கலாம் இல்ல? அவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்கள் உலகமெங்கிலும், நீங்கள், இது யாருக்கு? எல்லா விசுவாசிகளுக்கும், எல்லா ஊழியர்களுக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு கட்டளை என்னவென்றால், நீங்கள் புறப்பட்டு போங்கள். அல்லேலூயா. ஆமென். நம்ம போகணும், அறுவடைக்கு போகணும். ஆமென். நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும். இந்த 70 பேர் என்று சொல்லும் பொழுது
பழைய ஏற்பாட்டு காலத்துல என்னாகமம் 11ஆம் அதிகாரத்துல 16-17 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவரும் ஆனவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோட கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். ஆமென். இங்கே 11ஆம் அதிகாரத்தை இங்க வாசி பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்றாங்க? முறுமுறுக்கிறார்கள். they are grumbling against Moses. மோசேக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. எப்பொழுதும் இந்த மன்னா தானா? நாங்க எகிப்தை நினைத்து பார்க்கிறோம். பாத்திரங்களுக்கு அருகாமையில உட்கார்ந்து சாப்பிட்டோம். வெள்ளை பூண்டு, வெங்காயம், கீரை வகைகள் எல்லாம் சாப்பிட்டோம், எல்லாம் சாப்பிட்டோம். ஆனா இங்கே பார்க்கிறோம் மன்னாதானா என்று சொல்லி என்ன செய்யறாங்க? முறுமுறுத்து மோசேக்கு விரோதம் எழும்புறாங்க. அப்ப மோசே சொல்றார், ஆண்டவரே, பால் உண்கிற குழந்தைய ஒரு தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல சுமந்து கொண்டு போன்னு சொன்னீங்களே, நான் சுமந்துட்டு வந்தேன். இனி என்னால் இந்த ஜனங்களை சுமக்க முடியல. அவர்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், என்னால முடியலப்பா, என் ஆவி எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி மோசே ஜெபிக்கிறார். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, கோத்துரங்களில் இருக்கிற பிதாக்களை, தலைவர்களை எல்லாம் உனக்கு தெரியும் அல்லவா? அவர்கள் 70 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் என்ன செய், ஆசரிப்பு கூடாரத்திடத்துல கூட்டிக் கொண்டு வா, உன்மேல் இருக்கிற ஆவியை அவங்க மேல் எடுத்து வைப்பேன், அவர்களும் அந்த பாரத்தை சுமப்பார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த பாரத்தை சீஷர்களுக்குள்ள வைத்தார். ஆமென். அந்த பாரத்தை 70 பேருக்குள்ள வைத்தார். அந்த பாரத்தை புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ளே வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, அப்படியானால் இந்த சபையிலே ஊழியம் செய்கிற என்னாலையும் பாஸ்டம்மானாலையும் எல்லா ஜனங்களுக்கும் போய் சொல்ல முடியாது. இந்த பாரத்தை சுமக்கிற ஆட்கள் தேவை. அல்லேலூயா. இந்த ஊழியத்துல முன்னுக்கு நின்று பொறுப்பெடுக்கிற ஆட்கள் தேவை. ஆகவே தான் ஆண்டவர் மைண்டில் அப்பவே சொன்னாரு, தலைவர்களா இருக்கிறவங்களை தேர்ந்தெடுத்து 70 பேரை தேர்ந்தெடுத்து கொண்டு வா. ஆமென். 70 அப்பவே ஆண்டவர் மைண்ட்ல வந்துருச்சு. அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சீஷர்களை அனுப்பின பிற்பாடு 70 பேரை தேர்ந்தெடுத்து, 70 பேர் என்பது ஒரு நல்ல தொகை, நல்ல கூட்டம். ஆமென். ஆக அந்த 70 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களை பார்த்து சொல்ற, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகவே அந்த அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த 70 பேர் மாத்திரம் பத்தாது, இன்னும் ஆட்கள் தேவை, இன்னும் ஜனங்கள் தேவை. ஏனென்றால் harvest is plentiful but labors are few. ஆத்துமாக்கள் நிறைய இருக்கிறாங்க, ஆனா ஒர்க்கர்ஸ், வேலை செய்கிறவர்கள், சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் கொஞ்சம் பேர், சொற்பம் பேர் தான். ஆக எல்லாரும் எழும்பி இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இதான் ஆண்டவருடைய இருதய துடிப்பாய் இருக்கிறது. மற்ற சீஷர்கள் எல்லாரும் பசியா இருந்தாங்க, தாகமா இருந்தாங்க. இயேசு சொல்றாரு, பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றுவது என்னுடைய பசி தாகன்றார். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பசி, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தாகம் இருந்து, என்ன தாகம்? ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆத்துமாக்கள் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும். ஒரு ஆத்துமா இயேசுவை தெரியாமல் அது மரித்து போகுமானால் அது நரகத்துக்கு போய்விடுமே. ஒரு ஆத்துமாவின் விலையை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பது இந்த காலத்தினுடைய தேவையாயிருக்கிறது. ஜனங்கள் பாவத்தை தேடி ஓடுகிறார்கள், சிற்றின்பத்தை நாடி ஓடுகிறார்கள், ஆசாபாசங்களை நாடி ஓடுகிறார்கள், பணத்தை நாடி ஓடுகிறார்கள், பகட்டை நாடி ஓடுகிறார்கள், ஆடம்பரங்களை நாடி ஓடுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தெரியல, இதுதான் வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கிறது.
அதான் நித்திய வாழ்க்கை, நிரந்தர வாழ்க்கை, தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கான வழியை தெரியாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். பிசாசானவன் மனக்கண்களை குருடுபடுத்தி வைத்திருக்கிறான். இந்த குருடுகளை திறக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து 70 பேரை அனுப்புகிறார். அல்லேலூயா. அந்த 70 பேரை அனுப்பும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, 3வது வசனத்துல முதல் பகுதியை படிங்க. புறப்பட்டு போங்கள். புறப்பட்டு போங்கள். ஆமென். அறுவடை செய்யறதுக்கு என்ன வேணும்? புறப்படுதல் அவசியம், ஆயத்தம் அவசியம். ஆயத்தம் இல்லாம போகக்கூடாது. ஆமென். ஏனென்றால் ஆண்டவர் சொல்றார் அதே வசனத்துல, ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆட்டுக்குட்டிகளை எங்க அனுப்புறாராம்? ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறார். ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறவர்கள் யாருங்க? ஆட்டுக்குட்டிகள். ஒருவேளை கெடாய் ஆடா இருந்தா கூட ஓனாய் என்ன செய்யும்? கொஞ்சம் பயப்படும். ஏன்னா அது கொம்பு பெருசா இருக்கும், அது உருவம் பெருசா இருக்கும் இல்லையா? அது முட்டி மோதி என்ன செய்யும்? போராட பார்க்கும். ஆனா குட்டி ஆடுகளை அனுப்புகிறார். எப்படி அனுப்புகிறாரு? ஓநாய் கூட்டத்துக்குள்ள. ஓநாய் என்பது என்ன? ஆடுகளை பட்சிக்கிற ஒரு அனிமல். ஆமென். ஆடுகளை கடிக்கிற ஒரு உயிரினம். அப்படிப்பட்ட ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். இந்த உலகத்துக்குள்ள நாம போய் சொல்லும் பொழுது உலகம் ஏற்றுக்கொள்ளாது. உலக ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நமக்கு விரோதமாகத்தான் வருவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமைகளிலே கர்த்தர் நம்மை அனுப்பும் பொழுது நாம் போனோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. ஆகவேதான் சொல்ல, நீங்கள் புறப்பட்டு போங்கள். இந்த புறப்படுதல் எதை குறிக்கிறது? இட்ஸ் a preparation. அல்லேலூயா. ஆயத்தம். அந்த புறப்படுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன, எதுக்காக புறப்பட்டு போகிறோம் என்ற ஒரு தெளிவு வேணும். அல்லேலூயா. எதற்காக புறப்படுகிறோம்? ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டும். ஆத்துமா என்பது என்ன? மனிதனுக்குள் இருக்கிற விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம், அதுதான் ஆத்துமா. இந்த ஆத்துமா யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தது. மண்ணான மனிதனுக்குள்ள தன்னுடைய காற்றை ஊதின பொழுது அவன் ஜீவ ஆத்துமாவானான். ஆமென். இந்த ஆத்துமா எடுக்கப்படும் பொழுது ஒருவன் சரீர மரணம் அடைகிறான். ஆத்துமா அழியாமையை சுதந்தரிக்கும். ஆகவே இந்த ஆத்துமா பரலோகத்துக்கு வரணும்னா அந்த ஆத்துமாக்களை பற்றிய மதிப்பை அறிந்திருக்க வேண்டும். ஒரு ஆத்துமாவினுடைய விலை விலையேற பெற்றது. முத்துக்களை பார்க்கலும் அது விலையேற பெற்றது. தங்கத்தை பார்க்கலும் அது விலையேற பெற்றது. உலகத்தில் இருக்கிற என்னென்ன காஸ்ட்லியான டைமண்ட்ஸ் இருக்கிறதோ அதை விட என்ன செய்யும்? விலையேற பெற்றது ஒரு ஆத்துமா. அல்லேலூயா. ஆமென். அந்த ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாக ஆண்டவர் சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போங்கள். ஆமென். ஆத்துமா அழிந்து போவதை ஆண்டவர் விரும்புவதில்லை. எரேமியால், எசேக்கியேல் எல்லாம் படிக்கிறோம், துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே மரிப்பது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திருந்தி என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பது எனக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாவியை பாவத்திலே மரிக்கட்டும் என்று விரும்பாத ஒரு தேவன் அந்த பாவி மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் 2 பேராக ஆண்டவர் அனுப்புகிறார். அப்ப அந்த 2 பேராக போகிறவர்கள் புறப்படுதல். அந்த புறப்படுதல் என்ன இருக்குன்னா ஆத்துமாவின் விலையை உணர்ந்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு விலையேற பெற்ற பொருளை ஹேண்டில் பண்றவன் ஏனோதானன் இருப்பானா? யோசிச்சு பாருங்க. ஒரு லைஃப் கிவிங் மெடிசன், ஒரு உயிர் கொடுக்கிற மருந்து, உயிர் காக்கும் மருந்து. அந்த மருந்தை உபயோகப்படுத்துறவங்க ஏதாவது சும்மா அப்படி எரிஞ்சு போட்டுருவாங்களா? என்ன செய்வாங்க? அதை பாதுகாப்பார், பத்திரமா யூஸ் பண்ணுவாங்க. அதை போல ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் என்ன செய்யணும்? அந்த ஆத்துமாவினுடைய விலையை உணர்ந்து அந்த ஆத்துமா நித்தியத்தை சுதந்தரிக்க வேண்டும். அந்த ஆத்துமா அழிந்து போகக்கூடாது. அந்த ஆத்துமா தேவ ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று ஆத்துமாவின் விலையை உணர்ந்து செயல்பட வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அல்லேலூயா.
ஏதோ வீட்டில் சமைக்கிற மாதிரி, ஏன்னா கஷ்டமாக இருக்குது, என்னத்தையோ போட்டு என்ன செய்வோம், தாளித்து தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு மூடி வைப்போம். அப்படி அல்ல. ஆமென். அந்த விலையை உணர்ந்து, அந்த நேரத்தை உணர்ந்து, அந்த குறிப்பை உணர்ந்து ஆத்துமாக்களுக்காக ஊழியம் செய்ய அர்ப்பணிக்குதல் தான் புறப்படுதல் இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆமென். ஆத்துமா விலையேற பெற்றது. அந்த ஆத்துமா நரகத்துக்கு போன ஆண்டவர் கண்ணீர் விடுவார். அந்த ஆத்துமா நரகத்துக்கு போகும்போது ஆண்டவர் அழுவார். ஆண்டவருடைய உள்ளம் வலிக்கும். ஐயோ, நான் படைத்த ஆத்துமா நரகத்துக்கு போகிறது. நரகம் என்பது பிசாசுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் ஏற்படுத்தப்பட்ட இடம், மனிதர்களுக்கு அல்ல. ஆனால் பிசாசை பின்பற்றி போகிறவர்கள், ரட்சிப்பின் வழி அறியாதவர்கள் எங்க போவாங்க? நரகத்திலே பங்கடைவார்கள். ஒரு ஆத்துமா நரகத்துக்கு போகும்போது ஆண்டவருடைய உள்ளம் வலிக்குங்க, ஆண்டவருடைய இருதயம் வலிக்குங்க, இருதயத்தில் இரத்த கசிவு ஏற்படும். ஆகவே அதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். நம்முடைய இந்திய தேசத்தில், உலகத்திலேயே மக்கள் தொகை அதிகம் இங்கே தான். ஆமென். நிறைய ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். 140 கோடி ஜனங்கள், உலகம் முழுவதிலும் 900 கோடி ஜனங்கள். இயேசுவை தெரிலன்னா எங்க போகணும்? நரகத்துக்கு. திரும்பி வராத இடம், முடிவில்லாத இடம், பாதாளம், அழிவு, போயிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துக்கு போகாம இயேசு இடத்துக்கு வரணும்னா நீங்களும் நானும் தேவனுடைய சேவையில ஈடுபடணும், பொறுப்பெடுக்கணும். ஆண்டவர் 12 பேரை தேர்ந்தெடுத்தார், 70 பேரை தேர்ந்தெடுத்தார். புதிய ஏற்பாட்டு சபைக்கு சொல்ல, நீங்கள் புறப்பட்டு போங்கள், புறப்படுங்கள். இந்த புறப்படுதல ஃபர்ஸ்ட் we need to know the value of one soul. இரண்டாவது, we must dedicate to save the souls. இரண்டாவது காரியம் என்னன்னா, நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஒரு ஆத்துமாவை நாம் இயேசுவிடத்துல கொண்டு வரோம்னா அதுக்காக என்ன செய்யணும்? விலைக்கிரயம் செலுத்தணும். என்ன விலைக்கிரயம்? தேவ சமூகத்துல கண்ணீர் வடித்து ஜெபிக்கணும். ஜெப ஆயத்தம் அவசியம். ஆமென். ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் இன்னைக்கு போறேன்ப்பா, ஆத்துமாக்களுக்கு உம்முடைய வார்த்தையை சொல்ல போறேன்ப்பா, நீங்க அவங்க உள்ளத்தை திறங்கப்பா. பிசாசானவன் என்ன செய்யறான்? குருடுபடுத்தி வைத்திருக்கிறான். மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணு திறந்துதான் இருக்குது, ஆனா மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு, இருதய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு. அதனால் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தொழுது கொள்ளவில்லை. ஆமென். தேவனை தொழுது கொள்ளாதபடியினால் அவர்கள் பாவ சேற்றில் இருக்கிறார்கள். ஆக தேவ பிள்ளையை அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறது ஒரு ஆயத்தம். ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் ஜெபித்தார். ஜெபித்து அதிகாலையிலே சீஷர்களை தேர்ந்தெடுத்தார். அந்த மாதிரி என்ன செய்யணும்? we must pray enormous time. We must sit in the presence of God with tears. We have to wrestle with God for one soul. ஒரு ஆத்துமாவுக்காக என்ன செய்யணும்? கண்ணீர் வடிக்கணும், ஜெபிக்கணும். இந்த சபையை நடத்துவதற்காக நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம், ஜெபிக்கிறோம், பல மணி நேரங்கள் தேவனோடு உறவாடுகிறோம். இட்ஸ் நாட் ஈஸி. இட்ஸ் நாட் ஈஸி. இது ஈஸியான சுலபமான காரியம் அல்ல. நீங்க வீட்டில இருந்து வரீங்க, உட்கார்ந்துட்டு போறீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. பட் ஆனா இதுக்கு பேக்ல எவ்வளவோ ப்ரிப்பரேஷன் இருக்குது, எவ்வளவோ ஆயத்தங்கள் இருக்கு, எவ்வளவோ தியாகம் இருக்கு, எவ்வளவோ கொள்ள காரியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் செய்தாதான் இங்க வந்து கூட்டம் நடத்த முடியும். ஆமென். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், பாஸ்டருக்கு என்ன, பாஸ்டர் அம்மாவுக்கு என்ன, அங்க ஜாலியா இருக்கிறாங்க, போறாங்க வராங்க சாப்பிட்றாங்க. சில பேருக்கு என்ன நினைப்பு, ஒரு வெளிநாட்டுக்காரங்க வேற வந்துட்டு போறாங்க, எல்லாம் லட்ச லட்சமா கோடி கோடியா கொடுத்துட்டு போவாங்க. உள்ளத்துல அப்படியே எலும்பும், யோசனை எலும்பும். கேட்பீங்க, சிஸ்டர் பாஸ்டருக்கு வேற வந்தாங்களே, ஏதாவது சொன்னாங்களா, செஞ்சாங்களா? ஒன்னும் செய்யல. ஆமென். கர்த்தர் செய்வார். ஆமென். God will do great things. எதுக்கு சொல்ல வரேன்னா,
so much of dedication is needed. ஆமென். நிறைய தியாகம், நிறைய அர்ப்பணிப்பு, நிறைய ஜெபங்கள், நிறைய கண்ணீர். ஆமென். ஆக தேவ பிள்ளையை சும்மா ஊழியம் செய்ய முடியாதுங்க, விலைக்கரையும் செலுத்தணும். ஆக ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்குது, ஆயத்தப்படணும். புறப்பட்டு போங்கள். ஆமென். புறப்பட்டு எங்க போங்க? ஷாப்பிங் போங்க, புறப்பட்டு கல்யாணத்துக்கு போங்க, புறப்பட்டு என்னையும் அழகையும் பாருன்றதுக்காக போங்கன்னு சொல்ல. எங்க போ? கோ டு பேட்டில் ஃபீல்டு, யுத்த களத்துக்கு போ. கிராமங்களுக்கு போங்க, பட்டணங்களுக்கு போங்க, நாடுகளுக்கு போங்க. அல்லேலூயா. அங்கதான் ஜனங்க இருக்கிறாங்க. ஆமென். புறப்பட்டு போய் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். ஆமென். புறப்பட்டு போகும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அதாவது வழியில எதை என்ன செய்யக்கூடாதான்? பேசக்கூடாதுன்றாரு இல்லையா? அது எங்க அந்த வசனம் வருது? 10:4 படிங்க. பணப்பையையும் சாமான பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். யார்கிட்ட என்ன செய்யாதீங்க? பேசாதீங்க. அல்லேலூயா. பாருங்க, எலிசாவின் நாட்கள்ல சூனேமியாளுடைய மகன் என்ன செஞ்சான்? மரித்து போனான். அப்ப எலிசா என்ன செஞ்சாரு? அந்த சூனேமியால் எலிசாவை தேடி போறாங்க. எலிசாவை தேடி போகும் பொழுது எலிசா வேலைக்காரன் கையில ஒரு கோலை கொடுத்து சொல்றாரு, என்ன செய், வழியில எவன் வந்தாலும் பேசாத. மாமா வரலாம், மச்சான் வரலாம், என்ன கோகுல் ராஜா, மார்க் ஐயா மாமனாரே வரலாம், என்ன செய்யக்கூடாது? டோன்ட் டாக், because you are going with a mission. ஆமென். நீ ஒரு திட்டத்தை நிறைவேற்ற போகிறாய். உனக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும், உனக்குள்ள டெடிகேஷன் இருக்கணும். ஆமென். வழியில யாரை பார்த்தாலும் பேசக்கூடாது. He may be your thickest friend, he may be a relative, whatever it may be, but don't talk to anyone. Do the mission. Hallelujah. 70 பேரை தேர்ந்தெடுத்து அவங்க அனுப்பும்போது சொல்றாரு, நீ எல்லா பொட்டணத்தையும் என்ன செய்யாது? கூட தூக்கிட்டு போகாத. இன்னைக்கு ஆலயத்துக்கு வரும்போது என்னெல்லாம் வருது சொல்லுங்க? தண்ணி பாட்டில் வருது, பிஸ்கட் பாக்கெட் வருது, சில பேர் டப்பால டிஃபன் வருது. இருக்கீங்களா? நான் தப்பு சொல்ல, ஒரு வேளை நீங்க பலவீனம் டயர்டு குடிங்க, பட் ஆனா வேலைக்கு போகும்போது எதையும் எதிர்பார்க்க கூடாது. ஊழியத்துக்கு போகும்போது எதையும், இன்னைக்கு இந்த வீட்டில் என்ன கொடுப்பாங்க, அந்த வீட்டில் என்ன கொடுப்பாங்க, நெவர் எக்ஸ்பெக்ட் எனிதிங். ஹல்லேலூயா. வழியில எவன் சந்திச்சாலும் நீ பேசாத, வினவ வேண்டாம், போ, நேரா போ. இந்த சூனேமியால் வீட்டுக்கு போ, அந்த செத்த பிள்ளை மேல அந்த கோலை வை. அதை போல ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனையும் வினவ, ஒருத்தன்ட்டையும் பேசாத. ஏன்னா யூ ஆர் கோயிங் வித் a great commission. ஆமென். நீ பேசுவதனால் உன் வேலை மெனக்கெடும், தரிசனம் கெட்டு போகும். வாழ்க்கையில் ஒரு நோக்கம், ஒரு திட்டம், ஒரு லட்சியம், அந்த லட்சியத்துக்காக செயல்படும் பொழுது நேரத்தை என்ன செய்யக்கூடாது? வீணாக்க கூடாது. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆமா. போ, புறப்பட்டு போங்க. ஆமென். ஆக தேவ பிள்ளையே, இது எல்லாரும் மேலும் விழுந்த கடமை. எல்லாரும் இந்த வேலையை செய்யணும். அந்த களத்துக்குள்ள போகும் பொழுது ஜெபத்தோட அர்ப்பணிப்போட போகணும். அப்படி ஒரு வீட்டுக்குள்ள நம்ம போகிறோம், ஒரு தெருவுக்கு போறோம், ஒரு இடத்துக்கு போறோம், என்ன செய்யணும்? 10:5 வாசிங்க. ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? அந்த குடும்பத்தை வாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி செய்யணும்னு சொல்லி தரார். என்ன செய்யணுமா?
குடும்பத்தை வாழ்த்த வேண்டும். we have to bless. சுவிசேஷம் அறிவிக்க போறோம், ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்க போறோம். ஜனங்கள் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிக்கணும், சபிக்க கூடாது. ஆமென். ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக நீ ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீட்டை ஆசீர்வதி. ஆசீர்வாதத்துக்கு பாத்திரம் அங்க இருந்தா அங்க அந்த வீட்டுக்கு சமாதானம் வரும், ஆசீர்வாதம் வரும். நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். ஆமா, ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு ஆளை பார்க்கும்போது என்ன செய்யுங்க? வாழ்த்துங்க, அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு நல்ல காரியங்களை சொல்லுங்க. அப்ப அந்த ஆசீர்வாதம் அவங்க வாழ்க்கையில வரும். அவன் ஏற்றுக்கொள்ளலையா என்ன செய்யுங்க? அந்த வீட்டுக்கு வெளியே வந்து தூசியை தட்டி விட்டுட்டு போங்கன்றார். சொல்ல வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமை. பிரசங்கி 11:1 படிங்க. பிரசங்கி 11:1. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிற்பாடு அதன் பலனை காண்பாய். Cast your food upon the water. So many days you will see the result. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு. ஆகாரத்தை தண்ணியில போடலாமா? ஆனால் போடுன்றார். அநேக நாட்கள் கண்டதன் பலனை காண்பாய். விதைக்கிறது நம்ம வேலை, விதைச்சிட்டே இருக்கணும். we have to sow the seed. seed is what? scripture. வசனத்தை விதைச்சிட்டே இருக்கணும். விதைச்சிட்டே இருக்கும் பொழுது நாட்கள் செல்ல 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 அங்கே துளிர்விட ஆரம்பிக்கும், விதைகள் முளைக்க ஆரம்பிக்கும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். ஆண்டவர் பாப்பாரு முளைக்கிறத. என் மகன் என் மகள் பிரயாசப்பட்டாங்க, விதைத்தாங்க, இன்னைக்கு முளை வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஆத்துமாவுக்காக திரும்ப 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 போய் சொல்லும் பொழுது, திரும்ப 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 ஜெபிக்கும் பொழுது அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. பல நாள் ஒரு ஆத்துமாவுக்காக வேலை செய்யும் பொழுது அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும். எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ மக்களை திரும்ப 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 சொல்லி சொல்லி ஜெபிச்சு ஜெபிச்சு நல்வழிப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு. புறப்பட்டு போங்கள், ஆயத்தத்தோட போங்க, ஜெபத்தோட போங்க, தரிசனத்தோட போங்க. எப்படியாவது நாள் ஆத்துமாக்கள் என்ன செய்யணும்? கொண்டு வரணும்ப்பா. ஒரு வியாபாரத்துக்கு ஒரு பொருளை கட்டிட்டு போறவன் என்ன செய்வான்? வித்தா விக்குது, விக்காட்டி போனா போகுதுன்னா வருவான். என்ன பண்ணுவான் சொல்லுங்க? எப்படியாவது எல்லாத்தையும் விற்கணும். வித்தா பரவாயில்லையே. நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல போனி, போனி ஆச்சுன்னா பரவாயில்லையே, அப்படிதானே சொல்லுவாங்க. எல்லாம் வித்தா பரவாயில்லையே, ஒண்ணு கூட மீதியா கூடாது. என்ன ரமேஷ் தேங்காய் எடுத்துட்டு போகும்போது 50 தேங்காய் எடுத்துட்டு போன என்ன சொல்றோம்? 50 வித்தறேன் இன்னைக்கு. அல்லேலூயா, ஆமென். அப்படி ஒவ்வொன்னு விற்கணும், அந்த ஒரு தாகம் இருக்கும் அல்லவா? அதே போல ஒவ்வொரு டிராக்ஸ், ஒவ்வொரு சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது, ஐயா இந்த ஆத்துமா இப்படியே ரட்சிக்கப்படட்டும், இந்த ஆத்துமா இயேசுவிடத்துல வரட்டும், இந்த ஆத்துமா உங்க பிள்ளையா மாறட்டும். ஒரு பாரம், ஒரு தாகம், ஒரு ஏக்கம் உள்ளத்துல இருக்கணும். ஆகவே அந்த வீட்டை வாழ்த்து. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒரு செய்தியை கொடுத்து அனுப்புறாரு ஆண்டவர். என்ன செய்தி? 10:9 படிங்க. 10:9 இருங்க. அதுக்கு முன்னாடி 8-9 வசனத்தை படிக்கும் பொழுது, ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளைகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். பாருங்க, ரைட். இதில் என்ன படிக்கிறோம்னா, வாழ்த்துணும். அடுத்து என்ன சொல்றாரு? மேக் ஃபெலோஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் வித் தெம். அவர்களோடு என்ன செய்யணும்? நட்புறவை ஏற்படுத்தணும்னு சொல்றாரு. ஆமென். போனது என்ன செய்யணும்? வாழ்த்தணும். அப்புறம் அவங்க உனக்கு ஏதாவது கொடுக்குறாங்கன்னு என்ன செய்? நீ சாப்பிடு அப்படின்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? மேக் ஃப்ரெண்ட்ஷிப், ஃபெலோஷிப் வித் தெம். அவரோட ஐக்கியப்படுங்கள். அவர்கள்
மேய்க்கிறவர்களை நீங்கள் புசித்து ஐக்கியப்படுங்க, புசிங்கள், ஐக்கியப்படுங்கள். ஸ்பெண்ட் டைம் வித் them. அவங்களோட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் செலவழிங்க. அடுத்து சொல்றாரு, அவ்விடத்தில் உள்ள ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவங்களுக்கு சொல்லுங்கள். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன செய்றாரு? bless those people and make fellowship with those people and then share gospel. Hallelujah. Amen. எப்படி பாருங்க, ஆண்டவர் சூப்பரா சொல்லி தராரு. நீங்க போனதையும் நான் இயேசு பற்றி சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு என்ன சொல்லலாம்? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வாழ்த்துங்கள், ஐக்கியப்படுங்கள், சுவிசேஷம் தருவீங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது என்ன ஆகும்? ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள், வியாதிகளை சுகமாக்குவார், நோய்கள் மாறும், பிசாசுகள் மாறும். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த அதிகாரம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, சீஷர்களுக்கு நோய்களை சுகமாக்கும்படி, பிசாசுகளை துரத்தும்படியான அதிகாரம். அந்த அதிகாரம் எப்ப கிடைக்கும்? இந்த புறப்படுதல்ன்ற ஜெப ஆயத்தம் இருக்கு பாருங்க, இந்த ஜெப ஆயத்தில் அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்து அனுப்புவார். அல்லேலூயா. அதை எடுத்துக்கொண்டு போய் நாம் பயன்படுத்தி அங்கே ஆண்டவர் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது எப்பேற்பட்ட பிசாசும் ஓடும், எப்பேற்பட்ட வியாதியும் சுகமாகும், மனக்கண்கள் திறக்கப்படும், இருதய கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. என்ன நடக்கும்? அப்போ என்ன நடக்குங்க? படிங்க, நான் சொல்ற வசனத்தை. 10ஆம் அதிகாரம் 17வது வசனம் படிங்க. 17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது என்றார்கள். சரி, என்ன சொல்றாங்க? சந்தோஷமாய் திரும்பி வந்தார்கள். கொண்டுட்டு போன எல்லா பைபிளும் என்னாச்சு? கொடுக்கப்பட்டது. கொண்டு போன எல்லா பொருட்களும் விற்கப்பட்டது. அப்படின்னா எப்படி வருவாங்க? சாக்க உதறி தோல்ல போட்டு பணத்தை எண்ணிட்டு வருவான். அந்த மாதிரி சுவிசேஷம் அறிவிச்சிட்டு வரும்போது ஒரு மன நிறைவோடு, ஒரு ஆத்தும சந்தோஷத்தோட, அப்பா நான் விதைச்சிட்டேன்ப்பா, விதைச்சிட்டேன்ப்பா. ஆமென். விளையச் செய்கிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா நான் விதைச்சிருக்கிறேன். ஆமென். பேதுரு விதைத்தான், மற்றவன் தண்ணி ஊத்துனான், விளையச் செய்கிறவரோ கர்த்தர். அல்லேலூயா. விளையச் செய்வார், விளையச் செய்வார். விளைந்த பலனை அறுப்பாரில்லை. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. யார் போவா அந்த வேலையை செய்ய? நம்ம எல்லாரும் மேலும் விழுந்த கடமை. ஏசாயா தீர்க்கதரிசி உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல ஒரு பெரிய தரிசனத்தை பார்க்கிறான். வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, தேவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை துதித்து துதித்து பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் அவரை துதித்து கொண்டிருக்கிறார்கள். பரலோக காட்சியை பார்த்து அந்த ஏசாயா தன்னை பார்க்கிறான், தன் சூழ்நிலையை பார்க்கிறான். ஐயோ என்று கத்துகிறான். ஐயோ
நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன், உதடுகள் அசுத்தமானது அப்படின்னு நினைக்கும் பொழுது என்னாச்சு? பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி பறந்து வந்து அவன் நாவை தொட்டு அவனை பரிசுத்தப்படுத்தினார். அதுக்கப்புறம் ஒரு சத்தம் கேட்கிறான். வாசிங்க 6ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? அது 8வது வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அந்த தரிசனத்துக்கு பிற்பாடு ஒரு சத்தம் கேட்கிறது. யார் எனது காரியமாய் போவான், யார் நமது காரியமாய் போவார்? ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததிலிருந்து யாருக்காக வேலை செய்யறோம்? நமக்காக வேலை செய்யறோம். காலையில் எந்திரிச்சு காப்பி குடிக்கிறது யாருக்காக? நமக்காக. டிஃபன் சாப்பிட்றது யாருக்காக? வேலைக்கு போறது யாருக்காக? சம்பாதிக்கிறது யாருக்காக? எல்லாம் நமக்காக. ஆண்டவருக்காக என்ன பண்றோம்? யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு யார் எனது காரியமாய் போவான், யார் எனது காரியமாய் போவான்? Who will go for my work? எனது காரியமாய் யார் போவா? தேவ பிள்ளையே, மாசத்துல ஒரு நாள், வாரத்துல ஒரு நாள், 2 மணி நேரம் ஆண்டவர் வேலையா போகக்கூடாதா? யோசிச்சு பாருங்க. சொந்தக்காரங்களை பார்க்க போறோம், கல்யாணத்துக்கு போறோம், திருவிழாவுக்கு போறோம், ஹோட்டலுக்கு போறோம், சாப்பிட போறோம், துணிமணி வாங்க போறோம். எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றோம்? புடவை கடையில போய் ஒவ்வொரு புடவையா எடுத்து வச்சு பார்த்து, கண்ணாடி முன்னாடி பார்த்து, கடைக்காரன் நினைப்பான், ஓ வாங்கிடுவாங்களாட்ட இருக்கேன்னு. அதுக்கப்புறம் இந்த டிசைன் இப்படி வந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு அங்கேயே வச்சு போட்டு வந்துடுவாங்க. எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றோம்? ஆமென். தலைமுடிய சீவி அலங்காரம் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? இதை தேய்ச்சி அதை தேய்ச்சி சுருட்டி கிளிப் எல்லாம் குத்தி. How many hours we are spending time to decorate ourselves? ஆண்டவருடைய வேலைக்காக என்ன செய்கிறோம்? ஒரு திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு வாங்க, வரதில்லையே. ஒரு 7 மணி நேரம் ஜெபத்துக்கு வாங்க, வரதில்லையே. ஒரு இரவு ஜெபத்துக்கு வாங்க, ஐயோ தூங்கல செத்தே போயிடுவேன். லாங் ஸ்லீப் இஸ் டெத். ரொம்ப நேரம் தூங்குறது சாவுக்கு சமானம். ஆக என்ன செய்யணும்? கண் விழித்து ஜெபிக்க வாங்க. யார் எனது வேலையாய் போவான், யார் எனது காரியமாய்? கூப்பிடுகிற சத்தம் ஏசாயாவுடைய செவிகளிலே பட்டது, கேட்டது. உடனே ஏசாயா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கல, சைலண்ட்ல போடல. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? கூப்பிட்டா, கால் பண்ணா சைலண்ட்ல போட்டுடுறாங்க. சில காலை டைவர்ட் பண்ணி விட்டுறாங்க. இது ஏன் கால் இல்லை, யாருக்கோ கால் டைவர்ட் பண்ணிடுறாங்க. இருக்கீங்களா? கால் என்ன செய்யறான்? டைவர்ட் பண்றான், சைலண்ட்ல போடுறான், போன கூட தள்ளி வச்சிடறான். ஏசாயா தள்ளி வைக்கலைங்க. சத்தம் விழுந்தது. யார் எனது காரியமாய் போவான், யார் எனது காரியமாய் போவான்? உடனே சொல்ற, லார்ட் ஹியர் ஆம் ஐ. ஆண்டவரே நான் இருக்கிறேனப்பா, என்னை அனுப்புங்கப்பா. தேவ பிள்ளையே, ஏசாயாவுடைய வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பாருங்க. என்ன சொல்றோம்? அவங்க இருக்கிறாங்க, அவங்க போவாங்க. இவங்க இருக்கிறாங்க, இவங்க போவாங்க. என் பையன் அனுப்புறேன், என் பேரன் அனுப்புறேன். இல்லைங்க, நம்ம போகணும். நான் போவேன், நான் போவேன், என்னை அனுப்பும். ஏசாயாவுக்கு மனைவி பிள்ளைகள் இருந்தாங்க, 2 பசங்க இருந்தாங்க ஏசாயாவுக்கு. ஏசாயா சொல்ல, நான் என் பையன் அனுப்புறேன்னு சொல்ல, நான் போகிறேன்ப்பா, நான் போகிறேன்ப்பா, நான் போகிறேன்ப்பா, உமது வேலையாக நான் போகிறேன்ப்பா, உமது வேலையை செய்ய நான் போகிறப்ப. நான் எவ்வளவு மேன்மையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பிஸி ஸ்கெட்யூல் இருந்தாலும் சரி, I am going for your work, Lord.
அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஒரு தகப்பனுக்கு 2-3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. தகப்பனுக்கு வயசாகி போச்சு. பிள்ளைகளை பார்த்து சொல்ல, டே தம்பி, ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை போய் செஞ்சுட்டு வாடா, என்னால முடியல, நீ போய் செஞ்சுட்டு வா. அவன் சொல்றான், அப்பா வேற வேலை இல்லையாப்பா, பேசாம கட்டல்ல படுத்து தூங்குப்பா, உனக்கு தான் ஃபேன் போட்டு கொடுத்துருக்குறேன், கட்டல் போட்டு கொடுத்துருக்குறேன், டிவி வச்சிருக்கிறேன், பார்த்து தூங்குப்பா அப்படின்றான் ஒரு பையன். இன்னொரு பையன் சொல்றான், வயசான காலத்தில் கம்முன்னு இருக்க மாட்டியா, எங்களுக்கு 1008 வேலை இருக்கு, நீ சொல்றதான் செய்ய முடியுமா? அப்பாவுடைய உள்ளம் ஏங்குதுங்க. கடைசியா ஒரு பையன் வரான், உங்க வேலைக்கு நான் போறேன்ப்பா, என்னன்னு சொல்லுங்கப்பா, எங்களுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, எங்களை படிக்க வச்சீங்க, எங்களை ஆளாக்குனீங்க, நீங்க இன்னைக்கு என்கிட்ட சொல்லுங்கப்பா, நான் உங்களுக்காக வேலை செய்யறேன்னா அந்த அப்பாவுடைய உள்ளம் எவ்வளவு மகிழும், அப்படியே ஆனந்த கண்ணீர் விடுவார். அதை போலதான் இன்றைக்கு, அப்பா உங்க வேலையா நான் போறேன்ப்பா, உங்களை பற்றி நான் சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்லுகிற பிள்ளைகளே, உங்க மேல ஆண்டவருடைய பார்வைகள் படும். உங்களுடைய அர்ப்பணிப்புல ஆண்டுடைய உள்ளம் மகிழும். யார் என் வேலையாய் போவா? முழு நேரம் வேலைக்கு வாங்கன்னு சொல்ல, பகுதி நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு ஆத்துமாவுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கலாமே, ஒரு ஆத்துமாவுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லாமே, ஒரு ஆத்துமாவுடைய விலையை உணர்ந்து செயல்படுங்க. இப்போ போகாவிட்டால் எப்போ போவது? இப்போ போகாவிட்டால் எப்போ? இன்றைக்கு போகாவிட்டால் எப்போ? நாளைக்கு என்றால் நாளை வராது. Tomorrow never comes. Today we must dedicate our life. இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே நான் போறேன்ப்பா, நான் சொல்றேன்ப்பா. 70 பேரை அழைத்த பொழுது அவங்க நாங்க வரலன்னு சொல்ல, உடனே கீழ்ப்படிந்து போனார்கள், மகிழ்ச்சியோட திரும்பி வந்தார்கள். இந்த மகிழ்ச்சி எப்ப தெரியுமா? ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் சமூகத்துக்கு வரும் பொழுது பரலோகம் களி கூறுங்க. ஒரு மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிரும். ஒரு பாவி, ஒரு ஆள், நம்முடைய ஊழியத்துல, உங்க ஊழியத்துல ஒரு ஆள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பரலோகத்துக்கே பெரிய சந்தோஷம், பரலோகத்துல பெரிய ஆண்டவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை கொண்டு வர 1 மணி நேரம் ஆண்டவருக்காக உழைக்க கூடாதா? 1 மணி நேரம் சுவிசேஷம் அறிவிக்க கூடாதா? ஆமென். அந்த ஆத்தும அறுவடையின் பாட்டுல நம்ம பாடுறோம், கடைசி ஸ்டென்ஸால, தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பாய், உந்தனின் பங்கினை நிறைவேற்றுவாய். அந்த வரிகளை பாடுங்களேன். தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பாய், உந்தனின் பங்கினை பெற்றிடுவாய். தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பாய், உந்தனின் பங்கினை பெற்றிடுவாய். கர்த்த நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பாய். கர்த்த நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பாய். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. பாடல் ஆசிரியர் சொல்றாரு, தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பாய், பொறுப்பெடுப்பாய். இந்த சேவையில் என்ன செய்யணுமா? நம்ம ஒரு பொறுப்பெடுக்கணும். அல்லேலூயா. இந்த வேலைக்கு நான் போறேன்ப்பா, இந்த வேலையை நான் செய்யறேன்ப்பா,
ஒரு ஆத்துமாவுக்கு உங்களை பற்றி அறிவிக்கிறேன்ப்பா. தேவ பிள்ளையே, என்னுடைய லிமிட்டேஷன் தெரியும். எனக்கு என்னால் இவ்வளவுதான் செயல்பட முடியுன்றது தெரியும். பாஸ்டமான இவ்வளவுதான் செயல்பட முடியுன்றது தெரியும். இதுக்கு மிஞ்சி எங்களால போக முடியாது. ஆகவே இந்த சேவையில தேவ பிள்ளைகள் இணையும் பொழுது நாங்களும் இந்த சேவையில பொறுப்பெடுக்கிறோம், நாங்களும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறோம் என்று சொல்லும் பொழுது தரிசனம் நிறைவேறும். 1000 ஆத்துமாக்களை எளிதாக நாம் ரீச் பண்ண முடியும். ஒரு திரள் கூட்டத்தை ஆண்டவர் கிட்ட கொண்டு வர முடியும். ஆகவே தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பாய், உந்தனின் பங்கினை நிறைவேற்றுவாய். சில குடும்பங்கள்ல சொல்றோம்ல, நானே எல்லா வேலையும் செய்யறேன், நானே சமைக்கிறேன், நானே பாத்திரம் கழுவுறேன், நானே துணி துவைக்கிறேன், நானே வீட்டை கூட்டுறேன். இந்த பிள்ளைங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இருக்குது, எவ்வளவு ஆதங்கப்படுறோம். அதே போலதான் நான் சொல்றேன், இந்த ஊழியத்துல பொறுப்பெடுங்க. அல்லேலூயா. சேவையில பொறுப்பெடுங்க. ஆத்துமாக்களை ரீச் பண்ணல பொறுப்பெடுங்க. கிராமங்களை ரீச் பண்ண பொறுப்பெடுங்க. அப்பா நான் போவேன்ப்பா, நான் சொல்லுவேன்ப்பா, நான் தரிசனத்துக்கு கீழ்ப்படிவேன்ப்பா. ஆண்டவர் உள்ளம் ஏங்குதுங்க, ஆண்டவர் உள்ள ஒப்பு கொடுக்கிறவங்களை தேடுதுங்க. இந்த சேவையில் நான் பொறுப்பெடுப்பேன். உலக வேலையை செய்ய எத்தனையோ ஆஃபர் கிடைக்குது, ஆனா ஆண்டவர் வேலையை செய்ய ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. சபையாக நாம் ஒப்பு கொடுத்து இந்த சேவையை நான் செய்வேன்பா. உந்தனின் பங்கினை நிறைவேற்றி, என் பங்கு ஒரு ஆத்துமாவை ஆண்டவரத்துல கொண்டு வரேன். ஆண்டவருடைய வேலையில பங்கு கொடுத்தாதான் அவர் ஆசீர்வாதத்துல பங்கு பெற முடியும். அல்லேலூயா. நம்ம வேலை செய்யாம பங்கு கேட்டா என்ன கிடைக்கும்? போயிட்டு வந்துருவாரு. பங்கு வேணுமா? என்ன செய்யணும்? இந்த ஊழியத்துல பங்கெடுக்கணும், ஆத்தும ஆதாய பணியில பங்கெடுக்கணும். அல்லேலூயா. அடுத்தது சொல்றாரு, கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பாய். கர்த்தர் நாட்டின தோட்டம் என்ன? சபை. இந்த சபையில நிலைத்திருக்கணும். நீங்க தற்செயலா வந்தீங்களோ எப்படி வந்தீங்களோ எனக்கு தெரியாது. பட் ஆண்டவர் இங்க கொண்டு வந்து உங்களை இங்க என்ன செய்யறாரு? நட்டி வச்சிருக்கிறார். நட்டப்பட்டிருக்கிற இடத்துல இருந்து பிடுங்க பார்க்காதீங்க, கனி கொடுக்க முடியாது. நட்டப்பட்ட இடத்துல நிலைச்சிருக்கும் பொழுது கனி இல்லாம இருந்தாலும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் உங்களுக்காக ஒரு தோட்டக்காரன் பரிந்து பேசுவார். ஐயா, இந்த மரத்தை சுற்றிலும் கொத்தி நான் எரு போடுகிறேன், இது கனி கொடுக்கும். பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுவாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரையும் கனி உள்ளவர்களாக தான் படைச்சிருக்கிறாரு. அந்த கனி கொடுக்கணும். சிலர் தாமதமாகுது, சிலர் துரிதமா கனி கொடுக்குது. ஆக தேவன் நாட்டின சபையிலே நிலைத்திருந்து நாட்டப்படுதல் அவசியம். We have to grounded and rooted in the church of God. சபையில நிலைத்திருக்கணும், வேர் பிடிக்கணும். செடி மரம் வேர் பிடிக்காட்டி வளர முடியாது, கனி கொடுக்க முடியாது. எந்த அளவுக்கு வேர் ஸ்ட்ராங்கா போகுது அந்த அளவுக்கு தான் அந்த மரம் கனி கொடுக்க முடியும். சபையில வேர் ஊன்றி நில்லுங்க. ஆமென். ஒரு ஆழ மரம் வளருதுன்னு சொன்னா அது வேர் முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், அது வளரும். வளர வளர என்ன ஆகும்? நிறைய விழுதுகள் விடும். அந்த விழுதுகளும் என்ன செய்யும்? அந்த மரத்தை தாங்கி நிற்கும். அதை போல ஊழியம் என்பது தேவனுடைய சேவை. இந்த சேவையில நீங்கள் வேரூன்றும் பொழுது நாளைக்கு வர விழுதுகள், உங்க பிள்ளைகள், அவங்க என்ன செய்வாங்க? வேரூன்றி நிற்பார்கள், தாங்கி பிடிப்பார்கள். அந்த மரம் செழித்தோங்கி வளரும். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதை போல சபையில வேர் கொள்ளுங்க. பிள்ளைகளை விழுது விட வைங்க, பிள்ளைகளும் வேர் கொள்ளட்டும். அப்பொழுது மரம் சிறப்பாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அடையாறுல என்ன சொல்றோம்? ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு எத்தனை வருஷம்? 1000 வருஷம். 1000 வருஷம். ஆக தேவ பிள்ளையே, சபையில வேர் கொண்டு நிலைத்திருந்து, ஆமென், இவங்கள பார்க்காம நம்ம நிலைச்சிருந்து நம்ம வேர் பிடித்து கர்த்தர் நாட்டின தோட்டத்தில் கடைசி வரை நிலை நின்று தேவ சேவையில் பொறுப்பெடுக்கும் பொழுது
இந்த பூமியில ஒரு நாள் கண்ணை மூடுவோம், அல்லது மத்திய ஆகாயத்தில் இயேசுவுடைய சத்தத்தை கேட்போம். அப்பொழுது பரலோகம் நமக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். ஒரு அழகிய பிதாவின் சத்தத்தை கேட்போம். வெல் டன், வெல் டன், குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட். உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனே, உத்தமும் உண்மையுமான விசுவாசியே, இன்னும் கொடுக்கப்பட்ட பொறுப்புல நீ உண்மையாயிருந்தாய், நீ என் சேவையிலே பொறுப்பெடுத்து உண்மையாயிருந்தாய், எனக்காக உழைத்தாய், எனக்காக பிரயாசப்பட்டாய், எனக்காக ஓடினாய், உனக்கு கொடுத்த தாளந்தை நீ பயன்படுத்தி அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டு வந்தபடினாலே உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. சிலருக்கு சத்தம் கேட்கும், I know you not, you of evil doers, get out of this place. என்ன சொல்லுவாரு? உன்னை நான் அறியேன், அக்கிரம செய்கைக்காரனை விட்டு அகன்று போங்கள், இவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நரகத்துல தூக்கி போடுங்க பாரு. ஆக தேவ பிள்ளை எந்த வார்த்தை கேட்கணும்? வெல்டனா அல்லது ஐ நோ யூ நாட் அப்படின்ற வார்த்தையா? ஆமேன். ஆக தீர்மானம் பண்ணுவோம், ஒப்பு கொடுப்போம். ஏசாயா சொன்னது போல, ஹியர் ஆம் ஐ லார்ட், ஹியர் ஆம் ஐ லார்ட். 1995 வருஷத்துல ஒரு பகல்ல நான் ஜெபித்த பொழுது ஆண்டுடைய சத்தம் என் காதலை ஒலித்தது. என் சேவையை செய்வாயா, எனக்காக ஊழியம் செய்வாயா என்று சொல்லி. On that day I dedicated my life. அந்த நாள் என்னை ஒப்பு கொடுத்தேன், அந்த நாள் என்னை அர்ப்பணித்தேன். உமது வேலையை நான் செய்வேன்ப்பா, உமக்காக ஓடுவேன்ப்பா, உமக்காக உழைப்பேன்ப்பா, உலக பிரகாரமான வேலைக்கு போக மாட்டேன். ஆமேன். இயேசுவுக்காக ஓடுவேன், இயேசுவுக்காக உழைப்பேன். அன்றைக்கு ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு வருஷம் என்ன ஆகுதுங்க? 28 years have been finished. 28 ஆண்டுகள் இயேசுவுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். எப்படியாவது அவருக்காக வாழ்ந்து ஒரு கூட்ட ஆத்துமாக்களோடு ஆண்டவரை சந்திக்க போகணும். Not with empty hand, but with crowds of people. Hallelujah. ஒரு திரள் கூட்டமான ஆத்துமாக்களோடு இயேசுவை சந்திக்கணும். அந்த லட்சியத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். இன்னும் ஓடுவேன், இன்னும் அநேகரை ஓட வைப்பேன் என்ற அந்த தரிசனத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்னோடு கூட இணைந்து, பாஸ்டம்மாவோடு எங்களோடு இணைந்து ஆத்துமாக்களை நாங்களும் ஆதாயப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க, ஒப்பு கொடுக்கிறவங்க எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். உண்மையாக அர்ப்பணிக்கணும், போலியாக அல்ல, ஏதோ கேட்குறாங்கன்றதுக்காக அல்ல. இல்லைப்பா, நான் ஓடுவேன்ப்பா, நான் ஒரு ஆத்துமாவுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பேன்ப்பா. ஆத்துமா அறுவடை மிகுதி, அறுவடை மிகுதி, ஆட்களோ இல்லை, ஆட்களோ இல்லை. இந்த அறுவடையில் நான் பொறுப்பெடுப்பேன்ப்பா.